எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 26, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டிஎன்பிசி தேர்வுக்காக இப்போ டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ பிப்ரவரி 26ஆம் தேதியோட முக்கிய சம்பவங்கள் என்னென்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல நியூஸ்ல வந்த முக்கியமான நபர்கள், அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ், அப்புறம் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதற்கப்புறம் இடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான செய்திகள். கடைசியா படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ண ஒரு ரேபிட் ரீகேப். வாங்க உள்ள போலாம். நம்மளோட முதல் செக்ஷன் செய்திகளில் இடம் பிடித்த ஆளுமைகள். இவங்களோட பங்களிப்பு, அவங்க வாங்கின விருதுகள்னு இது சம்பந்தமா கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கவனமா கேளுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பத்தி. அவங்க தன்னோட 101வது வயசுல காலமாயிட்டாங்க. பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்கும் மேல பொது வாழ்க்கையில இருந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு வழங்குற தகைசால் தமிழர் விருதை முதல்ல வாங்கினது இவர்தான். 2022ல இந்த விருதை வாங்கினாங்க. இந்த மாதிரி முறையா வாங்கினவங்க பத்தின கேள்விகள் பரீட்சையில வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். அவரை பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தாமிரபரணி ஆத்துல மணல் கொள்ளைக்கு எதிராக பெரிய சட்ட போராட்டமே நடத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு முன்மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னோட உடலை கூட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு மருத்துவ ஆய்வுக்காக தானம் பண்ணியிருக்காரு. சரி, இதே பிப்ரவரி 26ஆம் தேதி இன்னொரு முக்கியமான ஆளுமையோட நினைவு தினமும் கூட. அது யாருன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். அவர் தான் அந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படிங்கிற அந்த ஃபேமஸான புத்தகத்தை எழுதினவர். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆளுமைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நாம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகத்துக்குள்ள போகலாம். செயற்கைக்கோள்ல இருந்து சூப்பர்சானிக் ஏவுகணை வரைக்கும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. இஸ்ரோவோட NVS-02 நேவிகேஷன் சேட்டலைட் மிஷன் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான காரணத்தை விஜயராகவன் கமிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கெட் இன்ஜின்ல ஆக்சிடைசர் போற வழியில ஒரு சின்ன கனெக்ஷன் லூஸா இருந்திருக்கு. அதனால சிக்னல் கட் ஆகி மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. அடுத்தது CM-302 ஏவுகணை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர்சானிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. அதாவது ஒளியோட வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகமா போகும். இது எந்த நாட்டோடதுன்னு கேட்பாங்க. பதில் சீனா. இப்போ ஈரான் போன்ற நாடுகளுக்கு இதை ஏற்றுமதியும் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி நம்ம தேர்வுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுதான் முக்கிய அரசாங்க திட்டங்கள். இதிலிருந்து கேள்விகள் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. 25,000 ரூபாய். என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ரஹ்வீர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான திட்டத்தோட பரிசு தொகை. அப்படி என்ன திட்டம் அது? வாங்க பார்க்கலாம். இது டெல்லி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ரக்வீர் திட்டம். அதாவது ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்கள அந்த 1 மணி நேரத்துக்குள்ள, அதாவது அந்த கோல்டன் அவர்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நல்ல உள்ளங்களுக்கு 25,000 ரூபாய் பரிசும் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்கறாங்க. இது சாலை போக்குவரத்து அமைச்சகத்தோட ஒரு முயற்சி. அடுத்து மத்திய பிரதேசத்தோட பாவந்தர் புக்தான் யோஜனா. இது விவசாயிகளுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளோட குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது MSPயை விட மார்க்கெட் விலை குறைஞ்சிடுச்சுன்னா அந்த வித்தியாச தொகையை அரசே நேரடியா விவசாயிகளுக்கு கொடுத்துடும். இது அவங்க வருமானத்தை பாதுகாக்க உதவுது. ஸ்டேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல மின்சாரத்துறையில பசுமையாற்றலுக்கு மாறுறதுல எந்த மாநிலம் டாப்ல இருக்குன்னு பார்த்தா, முதலிடத்துல உத்தரப்பிரதேஷ், 2வது ஆந்திர பிரதேஷ், 3வது ராஜஸ்தான் இருக்கு. அடுத்த செக்ஷன் இடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல். சில சமயம் ஒரு இடத்த பத்தின செய்தி வரும், ஆனா தேர்வுல அந்த இடத்தோட புவியியல் சம்பந்தமா கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை தான் இப்ப பார்க்க போறோம். சிக்கிம்ல இருக்கிற சோம்கோ ஏரி இப்போ நியூஸ்ல வந்திருக்கு. ஏன்னா அங்க பனிப்பொழிவுல மாட்டின சுமார் 2700 டூரிஸ்டுகளை நம்ம ராணுவம் காப்பாத்திருக்காங்க. சரி, இப்போ தேவுக்கான பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். இந்த ஏரிக்கு இன்னொரு பேர் சங்கு ஏரி. இது ஒரு பனிப்பாறை ஏரி, அதாவது கிளேஷியல் லேக். இன்னொரு சூப்பர் விஷயம், சிக்கிமோட மாநில மரமான ரோடோடென்ட்ரான் இங்க அதிகமா காணப்படும். ஒரு சின்ன சர்வதேச வனவிலங்கு நியூஸ். கென்யாவுல ரொம்ப பெரிய தந்தங்களோட சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கின கிரேக் அப்படிங்கிற யானை வயோதிகம் காரணமா இறந்துடுச்சு. சரி, இப்ப நம்ம படிச்சதெல்லாம் எவ்வளவு தூரம் ஞாபகத்துல இருக்கேன்னு பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம் ரெடி ரேபிட் ரீகேப். நான் கேள்வி கேட்கறேன், நீங்க மனசுக்குள்ள பதில் சொல்லுங்க. ரெடியா? முதல் கேள்வி, CM-302 ஏவுகணை எந்த நாட்டோட தயாரிப்பு? பதில் சீனா. கரெக்டா சொன்னீங்களா? அடுத்த கேள்வி, சோங்கோ ஏரி அல்லது சங்கோ ஏரி எந்த மாநிலத்துல இருக்கு? கரெக்ட், சிக்கிம். கடைசி கேள்வி, இது ரொம்ப முக்கியம். தகைசால் தமிழர் விருதை முதல்ல வாங்கினது யாரு? சரியான பதில் நல்லகண்ணு அவர்கள்.
சூப்பர்! இன்னைக்கான முக்கிய நிகழ்வுகளை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த நியூஸ உங்க சிலபஸ்ல இருக்கிற மத்த பாடங்களோட எப்படி இணைச்சு படிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கிறது தான் வெற்றிக்கான வழி. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.